ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயான்முனம் தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுதம்புத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமதுஹ ததிராணி திரியாணமேனே அஸ்மத்குரோர் பகவதோசி தைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியே மாதா பிதா யுவதயः தனயா விபூதி நிதமனே நிர்மாணம் ஆதிஸ்னः குலபதேः வக்லாபிராமம் ஸ்ரீமத் ததங்கரியுலம் பிரணமாமி மூர்தா भूतं सहस्र महादाहे श्री भक्तिसागर कुलशेखर योगिवानान् भक्तांगिरी रेणु परकाल यतीन्द्र मिष्टान श्रीमद परांगस्मरण प्रणदोस्मि नित्यम கற்பார் ராம்ராளி மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பு ஆதி ஒன்றே நற்பால் அயதில் வாரும் சராசரம் முற்றோம் நற்பால் குவித்திரன் நான்குனார் பெற்ற நாட்டுலே. அனைவருக்கும் அடையவுடைய நமஸ்காரங்கள். பிரம்மத்துக்கு எண்ணற்ற கல்யாண குணங்கள் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லோருமே அறிஞ்ச ஒரு விஷயம். அதில் இன்றைக்கி நம்ம ஒரு கல்யாண குணத்தை வந்து அனுபவிக்கலாம். அது என்ன அப்படின்னாக்க நேர்மை அப்படின்ற ஒரு கல்யாண குணம். நேர்மை அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கணும். இப்போ நமக்கு தெரிஞ்சு நம்ம எத்தனையோ பூர்வர்கள் நேர்மையாக தான் இருந்திருக்கா. ஏன் இப்போது நம்ம நேர்கள் கூட எல்லாம் நேர்மையாக தான் இருக்கும். யாரும் வந்து வழிப்பறி பண்ணுற மாதிரியோ கொள்ளடிக்கிற மாதிரியோ எனக்கு தெரியல. நம்ம ஒரு தொழிலுக்கு போகிறோம், இல்லைனா ஒரு உத்தியோகத்துக்கு போகிறோம், அதில் சம்பாதிக்கிறோம், நியாயமாக ஈட்டுற பொருளை வந்து நம்ம குடும்பத்துக்கும் கைங்கரிகளுக்கும் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதில் பகவான் ஸ்ரீராமர்கிட்ட என்ன ஒரு நேர்மை இருக்குது அப்படின்றத பார்க்கணும். வால்மீகி சொல்கிறச்ச ராமருக்கு இரட்டை நாக்கு கிடையாது, ரெண்டாவது சொல்லு அப்படின்றதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார் வால்மீகி பகவான். இதை ராமாயணத்தில் பல இடங்களில் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் ஒரே ஒரு இடம் இன்னைக்கு வந்து அனுபவிக்கலாம். ராமர், லக்ஷ்மணன், சீதை 3 பேரும் வந்து பஞ்சவட்டியில் எழுந்தருளிருக்கா. இன்னைக்கு வந்து நாசிக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, மகாராஷ்டிரா, அங்கே வந்து எழுந்தருளிருக்கா. அப்போ வந்து சூர்பனகா வராங்க. சூர்பனகா வந்துட்டு அவளுக்கு ஒரே சந்தேகம். ஆளை பார்க்கறதுக்கு வந்து அழகாக ஒரு சத்திரன் மாதிரியே வந்து அந்த தோல் வலிமையும், தோல் கண்டார் தோலே கண்டாருன்னு கம்பன் சொல்கிறார் இல்லையா, அதே போல் அந்த தோல் வலிமை இருக்குது. ஆனால் ஒரு மான் தோல் போட்டுருக்கார், ஜடாமுடி தரிச்சுன்னு இருக்கார், இவனா சன்னியாசியாக இவர். ஆனால் இல்லை, ஒரு மனைவி இருக்கா, சன்னியாசியாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த பர்ணசாலையில் பார்த்தாக்க வில்லு அம்பு அது எல்லாமே இருக்குது. யார் இவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது சூர்பனைக்கு ஒரு எண்ணம். அந்த சூர்பனுக்கு போய் ராமபிரான் கிட்ட வந்து கேட்குறா, நீ யார் அப்படின்ட்டுன்னு. இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. நீ யாருன்னு கேட்டாக்க ஒரு தொலைபேசியில் ஒரு அழைப்பே வருது அடியாருக்கு, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, நீ தானே ஃபோன் பண்ண, முதல்ல நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். இல்லை, இப்போ இன்றைக்கி டேட்டில் எல்லாம் சென்சஸுக்கு வந்துட்டுருக்கா ஆற்றுக்கு, அவளுடைய இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவள் உண்மையிலேயே வந்து அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஆட்களா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளை பற்றி சொல்லுவோம். அந்த இது இருக்கும் இல்லையா. ஆனால் ராமர் கொஞ்சம் கூட நினைக்கல. ராமருக்கு என்ன தெரியாதா சூர்பனைக்கு ஒரு ராட்சசி அப்படின்ட்டுன்னு. யாராக இருந்தாலும் சரி, கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக. அதுவும் எப்படி சொன்னார், தசரதன் ஒரு மகாராஜா இருந்தார், 60,000 வயசு, அவருக்கு வந்து புத்திர பேர் இல்லை. அதுக்கப்புறமா வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார், அதில் பாயசம் வந்தது. அதுலேருந்து ஆரம்பித்து 4 ராம பரத லக்ஷ்மண சத்ருக்னன் 4 பசங்க வந்து பிறந்தா, 3 மனைவிகளுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து கடைசியில் பஞ்சவட்டிக்கு வந்த கதை வரைக்கும் எந்தெந்த ஆசிரமத்தில் எத்தனை நாள் இருந்தா அது எல்லாமே வந்து சொல்லிட்டார். குறைஞ்சபட்சம் ஒரு இதை மறைச்சு, இல்லை இங்கே வந்திருக்கோம், இது மாதிரி இன்னும் சில வருஷங்கள் இங்கே இருப்போம், அதோட கிளம்பிடுவோம் அப்படின்னாவது சொல்லியிருக்கணும் இல்லையா. ஆனால் அதை சொல்லலை. முழுசாக வந்து ஆதிலேருந்து அந்த வரைக்கும் சொன்னார். இதுதான் வந்து அந்த நேர்மை அப்படின்றது. இந்த குணம் தான் வந்து நேர்மை. இந்த 2வது வாக்கு கிடையாது. பொய் சொல்கிறது ராமனுக்கு பிடிக்காது. அதுவும் ஒரு பெண்கிட்ட வந்து பொய் சொல்கிறதுன்னு வந்து ராமனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது எவ்வளோ நேர்மையாக அவர் நடந்துட்டுருக்கார் அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் பல இடங்களில் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு குணத்தால் தான் பார்த்தாக்க விரோதிகள் கூட ராமனை வந்து பாராட்டினா புகழ்ந்தா. அதை பார்க்கலாம். அப்படின்னாக்க வாலியோடைய மனைவி தாரை, வாலியுடைய மனைவி தாரை, வாலியை கொண்டது ராமன் தான், ஆனால் தாரை அவ்வளோ வந்து கொண்டாடுறா ராமரை. அதே போல் ராவனுடைய மனைவி மண்டோதரி, அவள் வந்து அவ்வளோ கொண்டாடுறா. சூர்பனிக்கே எடுத்துக்கோங்க, காது மூக்கு அறுபட்டு திரும்ப ராவணன் கிட்ட போச்சு. இப்போ அடியானை வந்து ஒருத்தர் அடிச்சிட்டாரு அப்படின்னாக்க, யார் அடிச்சதுனாக்க ஏதோ அவன் தான் அடித்தான் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. சூர்பனுக்கு அப்படி சொல்லலை, அவ்வளோ அழகாக இருந்தான் அப்படின்ட்டுன்னு. யாராவது இது நம்ம சொல்லுவோமா? அந்த நேர்மை, அந்த குணம், அவருடைய அழகு, அது வந்து எல்லாருமே வந்து ஈர்த்துரும். இதை விடுங்க, மாரீச்சன் அவ்வளோ அடி வாங்கிட்டு ஓடி இருக்கான் ராமர்கிட்ட. ஆனால் அந்த மாரீச்சனும் வந்து ராமரை வந்து புகழதான் புகழலாம். ராவணன் கிட்ட போயிட்டு, வானா ராவணா, நான் ராமன் கிட்ட அடி வாங்கியிருக்கேன், அவன் அடி தாங்க முடியாது அப்படின்றது ராமனை வந்து உயர்த்தி தான் எல்லாருமே சொல்கிறா. இந்த ஒரு பண்பு, இதுதான் வந்து இந்த நேர்மை. இப்போ தினமே வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லின்னு இருக்கோம். காயே நவாச்சா மனசேந்திரேவா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவா கரோன்மேத்யத் சகலம் பரஸ்மே சர்வம் ஸ்ரீ நாராயணாகி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன சொல்லியிருக்கா? காயே நவாச்சா மனசேந்திரியேவா,
நம்ம வந்து மனசில் நினைக்கிறது தான் வந்து வாயால் பேசணும். வாயால் என்ன சொல்கிறோமோ அதுதான் வந்து செயலில் காட்டணும். ராமரை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில். இந்த இரண்டாவது அப்படின்ற ஒரு பேச்சே கிடையாது. ஒரு மனைவி தான். ராமருக்கு ஒரு அம்பு போதும், ரெண்டாவது அம்பு அவசியமே இல்லை. ஒரு அம்பை வச்சு எல்லாரையும் வந்து முடிச்சிடுவார். அதே மாதிரி அந்த ஒரு சொல், அந்த சொல்லில் வந்து திடமாக இருப்பார். இதுதான் வந்து ஒரு பெரிய குணம். உண்மையிலேயே நேர்மை அப்படின்றது வந்து இதுதான். ஆஜர்வம் அப்படின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில். இதுதான் வந்து இந்த கல்யாண குணம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு கல்யாண குணத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம்.